ஹலோ கை, வெல்கம் டு மை சேனல். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, தலகோனா வாட்டர் ஃபால்ஸ் ஆந்திராவில் இருக்குது. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஊத்துக்கோட்டை கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக வெடிகாலில் கிளம்பணும், பட் ஆனால் எடுக்க முடியல, ஃபுல்லாக இருக்காக இருந்தது, பார்க்க இருந்தது, அதனால் பிளாக் எடுக்க முடியல. சரி, இனிமேல் கண்டினியூ. ஸோ எஸ் ரைடு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களுக்கு நான் ஊத்துக்கோட்டைக்கு முன்னாடி இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ பஸ் வேறு பிரேக் டவுனில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆந்திரா கவர்மெண்ட்டோட பஸ்ஸு, ஏசி பஸ். ஆக்சுவலி திருப்பதி டு சென்னை வந்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நான் வந்திருக்கேன் இந்த பஸ்ஸில். ஆக்சுவலாக இந்த பெரியபாளையம் டு ஊத்துக்கோட்டை ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ஐஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, எவ்வளோ பேட்சியாக எவ்வளோ பாத்தோல்ஸ்லாம் நிறைய இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் வண்டி ஓட்ட முடியல, அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இந்த சைடு திருப்பதி போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ரூட்டில் நைட்டில் வராதிங்க, ரொம்ப மோசமாக இருக்குது ரோட்ஸ். இப்போ நம்ம ஆந்திரா பார்டருக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஆக்சுவலாக ஆல்ரெடி தமிழ்நாடு செக் போஸ்ட் தாண்டி இப்போ ஆந்திரா செக் போஸ்ட்டை தாண்டிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ரோட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நான் ஆல்ரெடி இந்த ரூட்டில் நிறைய வாட்டி போயிட்டு வந்திருக்கேன் திருப்பதிக்கு. ஸோ அதனால் தெரியும். ஸோ இது ஆந்திராவுக்குள்ள என்ட்ரானப்போ ரூட்ஸ் நல்லாவே இருக்கும். போக போக இன்னும் ஹைவேஸில் வர ஆரம்பிச்சோம், இன்னும் நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு. ரோட்ஸை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. ஆந்திரா உள்ள என்ட்ரானாலே ரோட்ஸ் நல்லா இருக்கும், நல்லா போட்டிருப்பாங்க. நம்மளோட தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அந்த மாதிரி இருக்கும் பார்டர் ஏரியாஸில். ஏதோ ஒரு வில்லேஜ் மாதிரி வந்துருக்கோம், மார்க்கெட் ஏரியா போல். இந்த லைட்டாக டிராஃபிக்கில் இருக்குது. அடங்க இலை யாரா அவன், நம்மளுக்குனே வரானுங்க இந்த மாதிரி ஆளுங்க. சைடு மிரரையே பார்க்க மாட்டானுங்க போல. இதில் வேற கூட ஒரு சின்ன பையனை வச்சுட்டு இருக்காரு. இதுவே மிரர் வேற வச்சிருக்காங்க. மிரர் பார்த்தா திரும்பல, இண்டிகேட்டரும் போடல, அப்படியே திரும்பிடுறாரு சைடில். இந்த மாதிரி ஆளுங்களால தான் ஆக்சிடென்டே ஆகுது. ஓகே கைஸ், புத்தூர் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம ரைட் எடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக போனால் புத்தூர் சிட்டி தான் நினைக்கிறேன். ரைட் எடுக்கணும். இது வந்து இந்த ஹைவேஸ் வந்து கட்டுறது தனி, அந்த சைடில் இந்த ஹைவேஸ். இனிமேல் வந்து ரோட்ஸ் நல்லா இருக்கும், பட் அங்கங்கே கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி வந்துருக்கு, ஸோ நல்லா தெரியும். ஸோ ரோட்ஸு இங்கே ஹைவேஸ் நல்லா தான் போட்டுருவோம். இப்போ நம்ம எங்கே போகணும்னா ஸ்ட்ரைட்டாக ரேணிகுண்டா போயிட்டு, இந்த ஹைவே வந்து ரேணிகுண்டா போயிட்டு ரேணிகுண்டா உள்ள போகாது, அதுக்கு முன்னாடி லெஃப்ட்டுக்கு கட் ஆயிடும். லெஃப்ட்டு கட் ஆகி சரி அப்படியே திருப்பதி போகும். நம்ம அந்த சுற்ற தான் போகும். இப்போ நம்ம திருப்பதி கிட்ட வந்துட்டோம். எஸ், இங்கேருந்து நான் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் திருப்பதி. ஆக்சுவலாக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ் தெரியும், அதுதான் வந்து திருமலா ஹில்ஸ். நம்ம அந்த ஹைவேஸ்லேயே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி டைம் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இப்போயே வந்து 11 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ரைட்டில் பஸ் ஆக்சிடென்ட் போல், ஆக்சிடென்டான பஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க போல். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக நோய்க்குது, எத்தனை எங்கே சொல்லிட்டு இருக்காங்க போல் லெஃப்ட் சைடில். ஸோ ரைட் பண்ணும்போது சேஃப்டியாக விட்டுங்க வண்டியெல்லாம். தூக்கம் வந்தோன்னா ஆல்ட்ரு பண்ணுறேங்க வண்டியை, எங்கன்னா ஆல்ட்ரு பண்ணிட்டு ஒரு பவர் நாப் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுங்க வண்டியை. ஓகேங்களா? திருப்பதி ரீச் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக கீழே போய் ரைட் பண்ணோன்னா நம்ம திருப்பதி சிட்டி உள்ளே போயிடலாம், அப்படியே திருமலா போயிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த பிரிட்ஜ் மேலே போக போகிறோம். ஆக்சுவலாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருப்பதியோ ஹில்ஸோட ஒரு சைடில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் வரும் அந்த ஃபால்ஸுக்கு கரெக்டாக. ஸோ இப்போ வந்து இங்கேருந்து நம்மளுக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் காட்டுது. ஆல்ரெடி டைம் வேறு ஆகிடுச்சு, ஏன்னா இன்றைக்கே இப்படி நீ ரிட்டர்ன் ஆகணும் சென்னைக்கு. ஏதோ ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் மாதிரி இருக்குது. ஆமாம், ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆகுதான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு ஜங்கிள் சஃபாரி. ஓகே, ஜங்கிள் சஃபாரிலாம் இருக்குது போல், இது தெரியாமல் போயிடுச்சு. பண்ணி பார்க்கலாம். ஜங்கிள் சஃபாரிலாம் போட்டுருக்கு. இது இப்போ நம்ம காட் செக்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம காட் செக்ஷனோட போயிட்டுருக்கோம். ரோடுமே நல்லா இருக்குது, செமையாக இருக்குது. வியூவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. வியூஸுமே சைடு சீனரிஸுமே நல்லா இருக்குது. என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். என்ன ஒன்று, கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும், ஏன்னா சைட்லலாம் மாடுங்க போயிட்டுருக்கு, நடு குறுக்கில் வந்துட்டு ப்ளஸ் குரங்கு தொல்லை வேலை இருக்குது. எவ்வளோ கொடுக்குமா? 2 பேருக்கு எவ்வளோ? வண்டிக்கு 15 ரூபா. ஒரு வண்டிக்கா? ஒரு வண்டிக்கு 15 rupees.
வெட்டியெல்லாம் காய போட்டு போதானுங்க அந்த வண்டியில. நான் வாங்கி நான் சாப்பிட்றதுக்கு ரெண்டு வண்டி சில்லறை இல்லைங்களா? கூகுள் பே இருக்கா? கூகுள் பேலாம் இருக்காதண்ணா. ஏன்னா வாங்கி எனக்கு பண்ணுவீங்க, நான் தரேன். எவ்வளோ? 30 ரூபாண்ணா 2 வண்டிக்கு. புரியல. 2 vehicles 30 rupees. 30 rupees-ஆ? சில்லறை இருக்குங்களா உங்ககிட்ட? ஏன்னா வாங்கி எனக்கு பண்ணுவீங்க, நான் தரேன்ற ஃபோன் பே கூட இருக்கு. என்னடா வேணும்? என்ன வேணும்? வெள்ளரிக்காய் கொடுத்துரு. காரம் போட்டுமா? லைட்டா. எவ்வளோ? 50. पाइनएप्पल कब देना था? अभी तो साथ मिला है, सो पाइनएप्पल का तो ले लो था, ऊपर क्या मिलते हैं खाने? अभी तो देना था, साथ मिला है, सो सपोटा है जंगल का। सेंजी गुरुता ये कितना पैकेट है? पंदी पंदी ये कितना? ये 50 है। सपोटा है देना जंगल का। सपोटा देखो तो टेस्ट अच्छा रहता है जंगल का। पपीट भी है मिला है, सो டைட் பண்ண அது கட்டுறா அதை கட்டுறா. புச்சிச்சுடா கண்ணாடிடா. கைஸ் இது ஆக்சுவலாக ஒரு ஃபாரஸ்ட் போல், அதுக்கு தாங்க செக் போஸ்ட் வச்சு மணி கலெக்ட் பண்ணுறாங்க. என்ட்ரி ஃபீஸ் மாதிரி ஒரு பைக்குக்கு 15 rupees. ஸோ 2 பைக்குனால 30 rupees. இதில் ஒரு கேம் மாதிரி ஒன்று நடந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா என்கிட்ட 200 இருந்தது கொடுத்தேன், அவங்ககிட்ட சேஞ்ச் இல்லைன்னா இந்த டிக்கெட் கொடுத்தேன். சரின்னு சொல்லி அந்த பக்கத்தில் லேடியை என்ன சொன்னாங்க, என்கிட்ட நான் வாங்கிக்கேன், நான் தரேன் சேஞ்ச் அப்படின்னாங்க. சரி நான் தான் சொன்னேன், சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளரிக்காய் வாங்கணும். அது வந்து 50 rupees. சரின்னு கொடுத்து வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த லேடி என்கிட்ட 50 rupees கொடுத்துட்டு 100 rupees வந்து அவங்ககிட்டருந்தே வாங்கி கொடுக்குது. இதுதாண்டா நீ இதுதானே சேஞ்ச் இல்லைன்னு சொன்னேன், இப்போ நீயே கொடுக்குறியாடா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மழை ஏமாத்துறாங்க பார்த்துங்க. ஸோ கொஞ்சம் கேஷ்ஃபுல்லாக இருந்துருங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் வரும்போது கையில் கேஷ் வச்சுங்க, அதுவும் சேஞ்சஸாக வச்சுங்க, ஒரு 10-20 rupees அந்த மாதிரி வச்சுங்க. வாட்டர் ஃபால்ஸ் இது இல்லையா? ரைட்டா இது இல்லை? கெஸ்ட் ஹவுஸ் சார். தேங்க்யூ. போ. இது தலக்கான வாட்டர் ஃபால். இங்கே வேற டோக்கன் எடுக்கணும் போலியடா. இங்கே வேற டோக்கன் எடுக்குண்டா. எடுக்கணும் டிக்கெட்டு.
per person 30 rupees. ఎంతమంది? 2 பேர். 60 rupees. பின்னாடி నారాయణ బండి ముందు పెట్టమని చెప్పు. ஒரு నాయుడు கேஷ் எடுங்கடா. வச்சுக்கோ கையில் வச்சுக்கோ. ఫోన్ ఎత్తులామా? எத்துக்காத்து ఎంతమంది? 2 பேரா? 10 rupees சேஞ்ச் இருக்கா? 10 rupees இல்லை 20 rupees இருக்கு. ఉంటుంది 10 rupees చేంజ్ ఉంటుంది. మా మనిషి 30. ఎంతమంది? 4 మెంబర్స్. 120. ஹெல்மெட்டு பேக் எல்லாத்தையும் இங்கே எப்படி தான் வச்சுட்டு போகலாமா? ஏன் மேலே குறைஞ்சு தெரியலையா? இங்கே இந்த ராமுலா சாப்பாடு என்ன வேணுமாண்ணா? வெஜிடேரியன் மீல் இந்த பக்கம் வரா. அந்த சைடு தான் ஃபுல் தண்ணி. இந்த சைடு ஒழுக்குனா பள்ளத்தில் கொஞ்சம் சின்ன கேரி பேக் ஒன்று எத்தனை வச்சுருக்கா? புரியாம வந்துட்டு கால் நினைய கூடாதுன்னு பாக்க. ஷூ நினைய கூடாதா? காலில் வச்சா பிரச்சனை இல்லைடா. ஷூ நினை வெளியே வந்தாச்சு. இதுக்கு மேலே நடக்க முடியல. இதுக்கு மேலே ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கு. இதுக்கு போல 6 கிலோமீட்டர் தானே இது. கரெக்டாக இந்த திருப்பதி மலை, விமலா மலை நினைக்கிறேன். சிறுத்தைலாம் இருக்குண்ணா இங்கே. சிறுத்தை, யானை, கரடிலாம் இருக்குமா? அங்கேருந்து இதுல இங்கே இருக்கணும். நடுவில் பாதையை ஒருத்த விடுங்க. இந்த மட்டும் கேட்குது. ஃபால்ஸ் அவன் வந்துட்டா. அங்கேருந்து மேலே போகுது. மேலே அது அங்கே இருக்குடா அந்த ஃபால்ஸ். இல்லை அது இல்லை, நடுவில் ஒன்று இது பத்தியா? ஆமாம். ஓ அதுதான் போல். ஆமாம் எதுன்னு கேட்டால் சொல்லாது. இங்கேருந்து பார்த்தா ஒன்று திரும்ப இருக்குதா? அது அங்கே தெரியுதா? அது மேலே இருக்கா? கீழே ஒன்று இருக்குது இங்கே நடுவுலையா? அங்கே தான் அந்த க்ரீன் கலரு. ஆமாம். ஆல்மோஸ்ட் ஒரு 5 minutes தான் இருக்கும் ட்ரெக்கிங். அது அங்கே போய் அங்கே இது போட்டுருக்காங்க தெரியுதா? கம்பி பிடிக்கிறது வந்துட்டோம். கரெக்டாக ஒரு 5 minutes ட்ரெக்கிங் தான். அங்கே பார்க்கிங் அதான் அங்கேருந்து கீழே போகுது. இப்போ குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுவோம். பாய். சரியான ஜில்லுன்னு இருக்கு. கிளைமேட் மாறி இங்கேயும் போகலாம். ஆக்சுவலி இது வந்து ஸ்டார்டிங்லேயே இருக்கும் உங்களுக்கு. என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க குளிக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும். அதான் என்ட்ரன்ஸ். அங்கே வந்தீங்கன்னா அங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். இங்கே ஆழம் இருக்காது மோஸ்ட்டாக. அந்த ஃபால்ஸுக்கு போனால் இதுலேருந்து ஏறி கரெக்டாக ஒரு 1 kilometer 1.5 kilometers போகணும். ஈஸி தான் நடக்கலாம். ஒரு 5 to 10 minutes வந்துடலாம். பொறுமையாக போனாலுமே ஈஸியாக தான் இருக்கும்.